கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் புலம்பல் 3:32. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். நம்முடைய கர்த்தர் இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருக்கிறார். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குறவராய் இருக்கிறார். சங்கீதம் 51:1 வாசிக்கிறோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் என்று தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தாவீதின் பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். தாவீதின் மேல் அவருடைய கிருபையும் இரக்கமும் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யும்போது நாம் சஞ்சலப்படுகிறோம். நீதிமொழிகள் 28:13 படி நம்முடைய பாவங்களை நாம் மறைக்காமல் அவைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது நாம் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதம் 130:7 வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் இருக்கிறபடியால் அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்கிறவராய் இருக்கிறார். நெகேமியா 9:31 வாசிக்கிறோம். அவருடைய மிகுந்த இரக்கங்களின்படியே நம்மை நிர்மூலமாக்காமலும் இருக்கிறார் என்று. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய மிகுந்த கிருபையும் இரக்கமுமாயிருக்கிறது. லூக்கா 18:13 வாசிக்கிறோம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தினாலே நாம் சஞ்சலப்படும்போது ஆண்டவர் தமது மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 119:77 வாசிக்கிறோம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைத்திருப்பதாக என்று. நாம் தேவனுடைய இரக்கத்தினால் நாம் பிழைத்திருக்கிறோம். லூக்கா 17:12 வாசிக்கிறோம். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் வியாதியினால் சஞ்சலப்படும்போது ஆண்டவருடைய இரக்கம் நம்மை பிழைக்க வைக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று பார்க்கிறோம். புலம்பல் 3:32 படி அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.